வார்த்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு. என்ன வார்த்தை? படிக்கிறீங்களா? சொல்லுங்க. காரிய சித்தி உள்ளவன். என்ன வார்த்தை அது? காரிய சித்தி உள்ளவனா? பரவாயில்லையா? இப்படி ஒரு வார்த்தை இருக்கா பைபிள்ல? ஆமா பாஸ்டர், இருக்கு. அப்போ இந்த காரிய சித்தி உள்ளவன் என்றால் என்ன? காரிய சித்தி உள்ளவன் என்றால் எடுத்த காரியங்களில, செய்ய இருக்கிற செயல்களில வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். வெற்றியை சுதந்திரிப்பார்கள். எடுத்த காரியத்துல வெற்றி பார்ப்பாங்க. செய்யற செயலெல்லாம் வெற்றி இருக்கும். இவங்கதான் காரிய சித்தி உள்ளவங்க. வெற்றியை காண்பார்கள். அது மட்டும் இல்லாம புத்திசாலிகளா இருப்பார்கள். விடாமுயற்சி உள்ளவர்கள். இவங்க பேரு காரிய சித்தி உள்ளவனுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. அதோடைய பொருள் விளக்கத்தை பார்த்தா, முதல்ல சொன்னேன், எடுத்த காரியத்துல வெற்றி பெறுவாங்க காரிய சித்தி உள்ளவங்க. அடுத்து புத்திசாலிகளா இருப்பாங்க. விடாமுயற்சி உள்ளவர்கள். செய்வதெல்லாம் செய்கிற காரியங்கள்ல செய்யறதுல விடாமுயற்சி அவர்கள்ட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம அப்போ அந்த விடாமுயற்சி என்று சொல்லும் பொழுது நம்ம கிட்ட அந்த விடாமுயற்சியில இருக்கான்னு பார்க்கணும். விடாமுயற்சி உள்ளவன் காரிய சித்தி உள்ளவன் என்ற வார்த்தைக்கு போர்ணும். செய்யற காரியத்தில் சில பேர் சோர்ந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம காரியங்களை செயல்களை வாய்க்க செய்பவர். ஒரு ஒரு எதையாவது அவர் கையில கொடுத்தா, அவருக்கு ஒரு காரியத்தை அவர் கையில கொடுக்குறாங்கன்னு சொன்னா, ஒரு செயலை செய்ய சொல்லி ஏதாவது கொடுத்தோம்னா, ஒரு வேலையை கொடுத்தா அதை சக்சஸ் பண்ணி காட்டுறவர் தான் காரிய சித்தி உள்ளவன். சக்சஸ் பண்றவங்க. அதுல ஒரு கம்பெனில சொல்லுவாங்களே, இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுப்பான், சீக்கிரமா அந்த ப்ராஜெக்ட் நீங்க முடிச்சிருங்க. அப்ப அதை என்ன பண்ணுவாங்க, சூப்பரா சக்சஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ சொன்னோடனே அந்த ப்ராஜெக்டை முடிச்ச உடனே என்ன பண்ணுவாரு, அந்த கம்பெனி எம்டிலாம் பாராட்டி, வெரி குட் வெரி குட், சூப்பர், நல்லா சக்சஸாக முடிச்சிட்டீங்க, நம்ம சகோதரர் இதை சீக்கிரமா இவ்வளவு விரைவா சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, அவரை எல்லாம் கிளாப் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆனரபிள் கொடுப்பாங்க. அது போலதான் காரிய சித்தி உள்ளவன் என்று சொன்னால் சக்சஸ் பண்றவன் எல்லாத்தையும். அவர்கிட்ட எந்த வேலை இருந்தாலும் அதை திறமையா செய்யறவர். அதுல எல்லா கண்களும் ஆச்சரியமா தெரியும். அதை பிரிக்கக்கூடியவர், மல்டிப்ளேஷன் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் காரிய சித்தி உள்ளவர்கள். பெருக்கக்கூடியவர்கள், ஆசீர்வாதம் பெருகும். அது மட்டும் இல்ல, பின் விளைவுகளை யோசிப்பவர்களாம். காரிய சித்தி உள்ளவர் என்றால் இன்னொரு அர்த்தம் தருமா, பின் விளைவுகளை யோசிப்பவர்கள். நம்மள யோசிக்காம செஞ்சுட்டு அப்புறமா என்ன சொல்லுவோம், ஐயோ அவசரப்பட்டு செஞ்சுட்டோமே அப்படின்னும்ல. ஆமா, பின்னாடி என்ன நடக்கும்ன்றது தெரியாமே சில பேர் பேசிடுவாங்க, செஞ்சிருவாங்க. அதுதான் பின் விளைவுகளை யோசிப்பவன் யார் என்றால் காரிய சித்தி உள்ளவன். இந்த காரிய சித்தி உள்ளவன் பைபிள்ல இருக்கிறாங்க. யார் ஆள் இருந்தார் சொல்லி பார்த்தா, இந்த காரிய சித்தி உள்ளவன் பாருங்க, பின் விளைவுகளை யோசிப்பவர்களாக இருப்பார்கள், நேர்மையான வழியில் நடப்பார்கள். இவங்க தான் காரிய சித்தி உள்ளவர்கள். எந்த சூழ்நிலையும் எதுக்காகவும் எதற்காகவும் அதான் புரிஞ்சுங்களேன். என்னதான் நமக்கு பெரிய ஆதாயமே வந்தாலும் எது வந்தாலும் அந்த நேர்மையை விட்டு மாற மாட்டாங்க. அதுதான் காரிய சித்தி உள்ளவர்கள். கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள், நன்மையான காரியங்களை செய்கிறதிலும் பிறர்க்கு நன்மை செய்வதிலும் நேர்மையை நடப்பதிலும் தங்களை வழிநடத்திக் கொள்கிறவர்கள் தான் காரிய சித்தி உள்ளவர்கள். இந்த காரிய சித்தி உள்ளவனை குறித்து வேதம் கூறுகிறது எங்க வேண்டும் சொன்னால், பைபிள்ல ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்துல யோசேப்பு என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்க முடியும். இந்த யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கவனிங்க, இந்த யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசேப்பை தான் பைபிள்ல காரிய சித்தி உள்ளவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுக்கு இந்த வசனத்துக்கு அப்புறம் வேற எங்கேயுமே காரிய சித்தி உள்ளவன் அப்படின்ற யாரையும் குறிப்பிடல. ஆனால் சங்கீதக்காரன் இந்த ஆவிதை எழுதும் பொழுது மட்டும் சில சங்கீதத்துல அவர் ஒரு இடத்துல வலியுறுத்துறாரு, காரிய சித்தி உள்ளவன் மேல் எரிச்சல் அடையாதே, பொறாமை கொள்ளாதேன்னு சொல்லிதான் வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த காரிய சித்தி உள்ளவன் யார் என்றால், உங்களிடத்துல யாராவது ஒரு காரிய சித்தி உள்ளவன் இருந்தால், உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், நீங்கள் அவர்களை உங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்.
நம்மிடத்தில் அவர்களுக்கு ஒரு கணத்தை கொடுத்து அவர்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். காரிய சித்தி உள்ளவன், இவன் நல்ல பையன். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை ஸ்தலத்துல ஒரு கம்பெனியில வேலை செய்யறவங்க நல்ல ஒரு திறமையான வேலைக்காரர்களா இருந்தா அந்த கம்பெனி என்ன பண்ணும், அவங்கள அந்த கம்பெனியில இருக்கிறதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் அவங்களை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களை இழக்க விரும்பாது. அது போலதான் காரிய சித்தி உள்ள ஒரு மனிதனை யாரும் இழக்க விரும்ப மாட்டார்கள். அவர்கள் மேல பொறாமை கொள்ளக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, அவர்களுக்கு விரோதமாய் நாம் எந்த சதியை செய்யக்கூடாது. பைபிள்ல தான் சங்கீதம் தாவீது எழுதும்போது சொன்னார். அப்படிதான் இந்த யோசேப்பை குறித்து பைபிள் சொல்கிறது, அவன் காரிய சித்தி உள்ளவனானான். யோசேப்பு காரிய சித்தி உள்ள, ஏன் எப்படி காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் அவரோடு இருந்தது நிமித்தமாக. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், யாரோடெல்லாம் கர்த்தர் இருக்கிறாரோ அவங்க எல்லாம் காரிய சித்தி உள்ளவர்களா இருப்பார்கள். காரிய சித்தி உள்ளவர் என்று சொன்னால் குறிச்சு வச்சுட்டீங்களா? நான் சொன்னதெல்லாம் சொல்லணும். நீங்க அவர்கள் எடுத்த காரியத்துல பின்னடையாமல் அதுல வெற்றியை காண்கிறவர்களா இருப்பார்கள். விடாமுயற்சி உள்ளவர்களா இருப்பார்கள். வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவாங்க. எல்லாவற்றையும் வாய்க்க செய்வாங்க. அது வாய்க்கும் அவர்கள் மித்தமா. எந்த காரியத்தை அவர்கள் கையில கொடுத்தாலும், எந்த வேலையை கொடுத்தாலும் அதை சக்சஸ் பண்ணி காட்டுவாங்க. அது மட்டும் இல்ல, அதான் சக்சஸ் பண்ண முழுமையாக செய்வாங்க. எதையுமே அதுல குறைபாடுகள் இருக்காது. அடுத்து பின் விளைவுகளை யோசிப்பவர்களா இருப்பாங்க. நேர்மையான வழிகளில் நடக்கிறவர்களா, நேர்மையை பின்பற்றுவாங்க. பிறருக்கு நன்மை செய்வர்களா இருப்பாங்க. இவங்கதான் காரிய சித்தர். இப்ப இப்படி இருக்கிறவங்க யார் இப்படி இருக்க முடியும் சொன்னா, கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைங்களாலதான். கர்த்தர் யாருக்கு அவங்க மட்டும் தான் இப்படி இருக்க முடியும், வேற யாராலையும் அப்படி இருக்க முடியாது. அப்ப யோசேப்போடு கர்த்தர் இருந்ததினால் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். நம்மோடு கூட கர்த்தர் இருந்தால் நாமும் எப்படி இருப்போம், காரிய சித்தி உள்ளவர்களாய். இந்த யோசேப்பை குறித்து பைபிள்ல பார்த்தோம்னா, எகிப்து தேசத்துல அடிமையாக விற்கப்பட்ட ஒரு சிறு பையனாய் இந்த எகிப்துக்கு வரும் பொழுது, போத்திபார் எனப்பட்ட ஒரு எகிப்து நாட்டு ராஜாவுடைய அந்த தலையாரி வீட்டிலே ஒரு அடிமையாய் வேலைக்காரனாய் விடப்பட்டான். அந்த போத்திபார் வீட்டிலே யோசேப்பு விடப்பட்ட பொழுது, யோசேப்பின் நிமித்தம் தன் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் பெருகுகிறதை அந்த ராஜா பார்த்தார். அந்த போத்திபார் பார்த்து, அந்த மனிதன் எஜமான் பார்த்து என்ன செய்யறாரு, யோசேப்புக்கு நிறைய பொறுப்புகளை அங்க கொடுக்கிறார். இந்தப்பா, இதை நல்லா செய்யறான், இவன் நல்ல பையனா இருக்கிறான், இவன்கிட்ட நிறைய திறமை இருக்குது, இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது, இவன்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் அதை முழுமையா செய்யறான், நல்லா செய்யறான் அப்படின்னு சொல்லி அவனிடத்துல அதிக பொறுப்புகளை கொடுத்து, அந்த வீட்டுக்கு எஜமானுக்கு அடிமையா கீழே இருந்தாலும் எஜமான் செய்ய வேண்டிய அனைத்து பொறுப்புகளிலும் பொறுப்பு வகிக்கும்படி இந்த யோசேப்பை அங்கே முதன்மையானவனாய் வைக்கிறார். யோசேப்பு கையில தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் கொடுக்கிறார். இதுதான்ப்பா எல்லாத்தையும் செய்யணும். வேலைக்காரர்களுக்கெல்லாம் என்ன சம்பளம் கொடுக்கிறது முதற்கொண்டு, எல்லா கணக்கு வழக்கு பார்க்கறது முதற்கொண்டு யோசேப்பு கையில எல்லாம் பொறுப்பு ஒப்படைத்தார் ராஜா. அந்த போத்திபார் நல்லா கவனிங்க. அப்படி ஒப்படைக்கும் பொழுது யோசேப்பு கிட்டே அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். உங்களோடும் என்னோட கூட கர்த்தர் இருப்பாரானால் நாமும் அப்படிதான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். அநேக காரியங்களை நாம் ஆசீர்வாதம் பெருகிறப்படுகிறவர்களாய் இருப்போம். சில பேர்கிட்ட கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க, அதை பிரயோஜனப்படுத்தி வைக்க மாட்டாங்க. ஏன் தான் இவன் வேலை கொடுத்தமோ தெரியலையே, இருக்கிறதே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. சில பேருக்கு தெரியாது, ஆண்டவர் கொடுக்கிற தாளந்துகளை பெருக செய்கிறவர்கள் காரிய சித்தி உள்ளவர்கள். தாளந்துகளை புதைச்சி வைக்கிறவன் கிடையாது. நீ நல்ல சபையில் ஆராதிக்கிற பிள்ளையா இருப்ப, வந்து ஆராதிக்கணும். பாடம் தெரியும், பாட்டு பாடணும். ஜெபிக்க தெரியுதா, ஜெபிக்கணும். புதைச்சி வைக்க கூடாது, வெட்கப்படக்கூடாது. வெட்கப்பட்டு ஐயோ நான் செய்யல வெட்கப்பட்டு நிற்க கூடாது. ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுல எங்கும் எந்த இடத்துல நீ நிற்கணும். காரிய சித்தி உள்ளவனா கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நடத்தணும்னு சொன்னா நீங்க காரிய சித்தி உள்ள பிள்ளைகளை மாறணும். இந்த யோசேப்பின் நிமித்தமாய் போத்திபாருடைய வீட்டிலே ஆசீர்வாதம் பெருகினது. கர்த்தர் யோசேப்போடு இருந்ததினால் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் வாழ்ந்தான். பொறுமையும் தாழ்மையும் சாந்தமும் உள்ள ஒரு
மனிதனாய் காணப்பட்டார். அவர்தான் காரிய சித்தி உள்ளவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறதிலும் கர்த்தருக்குள்ள தன்னை காத்துக் கொள்ளுகிறதிலும் மிகவும் கவனமாய் இருந்தார் யோசேப்பு. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்கு கூட இருக்கிறதை உணர்ந்து, நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து நீங்களும் காரிய சித்தி உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? முதல் காரியம், கர்த்தர் யோசேப்போடு இருந்ததா அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினான். அவருடைய எஜமான் வீட்டிற்கு யோசேப்பு நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம் வந்தது. இரண்டாவது காரியம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்ததை எஜமான் கண்டார். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததை யார் பார்த்தது? அவன் எஜமான் கண்டு 4வது வசனம் சொல்ல, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். 5வது வசனம், யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றிலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருந்தது. அப்போ கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறதை யார் கண்டா? யார் பார்த்தது? எஜமான், தன்னுடைய எஜமான். உங்களோடும் கர்த்தர் இருக்கிறத யாரெல்லாம் பார்க்கணும்? உன் வீட்டுல இருக்கிறவங்க, உன் வேலை ஸ்தலத்துல, உன் வேலை மேல உனக்கு வேலை கொடுக்கிறவங்க, கொடுத்தவங்களாம் பார்க்கணும். இவர்கிட்ட ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்கு, இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு, ஒரு ஸ்பெஷாலிட்டி, இவர்கிட்ட ஏதோ விசேஷம் இருக்கு, கிருபை இருக்கு. அதனாலதான் இவர் சொல்றது, இவர் போற இடத்துல எல்லாம் வாய்க்குது. இந்த தம்பி சொன்னா நடக்குது. உன்னை சாதாரண ஆளால் படி, உனக்கு வேலை கொடுத்த உன்னை எஜமான் எம்டி, அந்த ஓனர் சொல்லுவார், அவரை கூப்பிடுங்க, அவர் செஞ்சாதான் எல்லாம் கரெக்டா இருக்குது. சாதாரண ஒரு ஆளா இருப்பாரு கம்பெனியில, சாதாரண ஒரு எம்ப்ளாயி. அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு சொன்னா, வாங்க நீங்க வாங்க கூப்பிடுவாங்க. முன்னாடி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி யார் வாழ்க்கை நடந்திருக்கா? அனுபவம் நான் பார்த்துருக்கோம். நீங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்க செய்யுங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுங்க, இவரை போய் செய்ய சொல்றாங்க, இவரை போய் இதை சொல்ல சொல்றாரு. சாதாரண ஆளு. அவருக்கு தான் தெரியுது இவரோட கர்த்தர் இருக்கிறார் என்பது. இவன் விசேஷித்த ஆவியை உடையவன். யாரோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவர்கள் தன்னோடு கர்த்தர் இருக்கிறதை அநேகர் உணரும்படி நடந்து கொள்வார்கள். நீங்கள் நானும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத மற்றவர்கள் பார்க்கும்படியா வாழணும், மற்றவர்கள் பார்க்கும்படியா செய்யணும். எத்தனை பேர் அப்படி செய்ய விரும்புறீங்க? உன் கூட கர்த்தர் இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். நான் ஒரு சமயம் எனக்கு ஒரு பிரச்சனையில, ஒரு பிரச்சனை வேலை செய்ய, அந்த பிரச்சனை நேரத்தில் அதுல இருந்து ஒரு பெரிய மாற்றம் விடுதலை. என்னை எதிர்த்தவர்கள் மத்தியில கர்த்தர் என்ன பாதுகாத்த. அப்ப என் கூட இருந்து வந்து சொன்னாரு, வா நீ கும்பிடுற தெய்வம் கூட இருக்குதுப்பா, அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு நன்மை நடந்தது. அப்ப யோசனை பண்ணப்பா, பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறத பக்கத்துல இருக்கிற உணரலாம். எனக்கு உண்டான ஆபத்துல, எனக்கு உண்டான பிரச்சனை இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதையும், எனக்கு பாதுகாப்பு உண்டாகிறதையும் பார்த்த உடனே என்ன சொன்னாரு? கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்றதை உணர்ந்து. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த பாதுகாப்பு ஒரு வெற்றி இதெல்லாம் மட்டும் இல்ல, நம்ம கூட கர்த்தர் இருந்தா நம்ம கூட என்னன்னா வெளிப்படணும். தாழ்மை, பொறுமை, அன்பு, விட்டு கொடுத்தல். கர்த்தருடைய பிள்ளைகளா எல்லாத்திலும் தன்னை காத்துக் கொள்றதில்ல. இதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு அடையாளம். அப்போ கர்த்தர் யோசேப்போடு இருந்ததால் அவன் காரிய சித்தி உள்ள. 2வது, கர்த்தர் யோசேப்போடு இருந்ததை அவன் எஜமான் கண்டார். அதனால அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில ஒப்புவிக்கிறார். அந்த எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை காண செய்கிறார் கர்த்தர். 3வது காரியம் 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால, அவனுக்கு யோசேப்போடு கர்த்தர் இருந்தால் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். யோசேப்போடு கர்த்தர் இருந்ததை எஜமான் கண்டு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்புவித்ததுனால கர்த்தர் அது எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அதுல அநேக ஆசீர்வாதத்தை காணும்படி எல்லா கண்களுக்கு அது ஆச்சரியமாய் திகழ்ந்தது. 3வது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தது நிமித்தமாக 6வது வசனம் சொல்லுது, அவன் அழகும் சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இதுதான் வேலை சொல்லுது. அவன் அழகும் அழகான ரூபமும் சௌந்தரிய ரூபம் உடையவனாக இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார்.
இன்றைக்கு எத்தனை பேர் உங்க கூட கர்த்தர் இருந்தாருன்னு வச்சுங்களேன், நீங்க எந்த காரியத்துக்கும் உங்களுடைய அழகுக்காக, அழகு சாதன பொருட்களுக்காக நீங்க செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா, நிறைய பெண்கள்லாம் பார்க்குறாங்க, ஐயோ நம்ம பாஸ்டர் வச்சுருக்காங்க ஒரு புள்ளி. சகோதரர் கூட பார்க்க நிறைய பியூட்டி பார்லர்லாம் போவோம். அவ்வளோ ஒரு நேரத்தில் பியூட்டி பார்லர் போனோம் தான் இல்லைன்னு சொல்ல ஒத்துருக்கும். அதெல்லாம் மறைக்கலாம் முடியாது. ஆமா, பாஸ்டர் காப்போம், உங்களுக்கு இது தேவையா இந்த வயசு பரவாயில்ல நான் பண்றது அப்படிலாம் கூட கலாய்க்கிறேன். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. இப்பெல்லாம் செல்ஃப் தான், கடைக்கெல்லாம் போகிறதே கிடையாது. நம்மளே வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிறது வீட்டில். ஆமாம், சும்மா சாதாரணமாக தான், அப்போல்லாம் கிடையாது. சும்மா எழுதி வயசு இருக்கு மட்டும்தான், அவ்வளோதான். கழுவிட்டு போயிட்டே இருப்போம் சோப்பை போட்டு. ஆமாம், ஒரு ஊழியக்கார் சொன்னார், அப்படி எண்ணெய் எடுத்து தேய்ச்சி பூசி போயிட்டே இல்லையா, தேங்காய் இருக்கிற மருத்துவம் வேற எதுலையுமே இல்லைன்னா எதுக்கு தேவையில்லாத கிருமெல்லாம் வாங்கி பூசி இருக்கிறீங்க அப்படி என்னப்பா? ஆமாம் சரிக்கலாம். ஆமாம், எனக்கு வந்துருப்பாரு அப்பா என் பரவாயில்ல, எதுக்கு தேவையில்லாத கிருமெல்லாம். அந்த கிரீம்னா கொஞ்சம் இழுத்து சொல்லி பாருங்களேன், கிருமி அப்படின்னு போயிடும். பல கிருமிகளை கொண்டு தான் செய்யலாம் கிருமி. அந்த கிரீம் போட்டு போட்டு நீங்க நிறைய பேர் என்ன சொல்லு, கிருமியை போல போயிடும். கவனிங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்ததா அவன் அழகும் சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தான். யாரோடலாம் கர்த்தர் இருக்கிறாரோ, நீ எந்த மேக்கப்பும் பூச தேவையில்ல, எந்த இதுவும் மொழி பூச்சிக்க தேவையில்ல. கர்த்தர் கூட இருந்தாரா நீ அழகா தெரியுவேன், நீ சௌந்தரியமா இருப்ப. உன்னை அப்படி கர்த்தர் பிரதிபலிக்க பண்ணுவார். 4வது காரியம் வேகமாய் அதுல பார்த்தீங்கன்னா, யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால, கர்த்தர் அவனோடு கூட இருந்ததால் தேவனுக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்யாமல் தன்னை காத்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 39வது 20வது வசனத்திலாம் 20 அதுக்கு முன்னாடி வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், தேவனுக்கு விரோதமாய் இந்த பாவம் செய்யாதபடி தன்னை அவன் காத்து கொண்டவனாய் அவன் சொல்லுவான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட பாவத்தை நான் எப்படி செய்வேன்? கர்த்தருக்கு விரோதமா எந்த வசனம் அது? 13வது வசனத்தை சொல்றாரு பாருங்க. அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் கவனிங்களா, அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோட சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். ஸ்தோத்திரம். முன்னாடி வசனம் வாங்க. அவன் சொல்லுவான், யோசேப்பு வார்த்தை, ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே நடுவுல வாங்க கீழே. பாஸ்டர்மா வசனம் இப்படி நான் சொல்ற வார்த்தை இப்படிங்களே, அவன் சொல்றான் கர்த்தருக்கு நான் அந்த வார்த்தையை பிடிச்சு வாசிங்க. The name of Jesus. என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படிக்கு நான் இத்தனை பெரிய அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சு வாசிங்க. இப்படி இருக்க இப்ப வாசிக்கிறீங்க, இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாப்பை தேவனுக்கு விரோதமாய், அவ்வளவுதாங்க. அவன் தன்னை எப்படி காத்துக்கொள்றான் பாருங்க அந்த விஷயத்துல. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி, நான் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் நான் செய்யக்கூடாதுன்ற காரியத்தில் அவன் கவனமாக தன்னை காத்துக் கொள்கிறவனாக இருந்தான். யாரோடெல்லாம் கர்த்தர் இருக்கிறாரோ அவங்கெல்லாம் அப்படி இருப்பாங்க. அந்த உணர்வு வரும், சரி ஐயோ நம்ம இவ்வளவு நாள் இப்படி வாழ்ந்துட்டோம், இப்படி இருந்துட்டோம், இனி இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துறார், தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு இவ்வளவு பாடல்கள் கொடுத்திருக்கிறார். என் கூட இந்த நண்பர்கள் சில பேர் பாட்டு கேட்டு கொடுத்தேன், பாட்டு காதுல கேட்டுட்டு என் கூட நண்பர் வேலை பார்க்குற ஒரு நண்பர் சொன்னான், சூப்பராக இருக்கு பாட்டு கேட்கவே. நீங்க தான் பாடிக்கிறீங்க இது என்ன? ஆமா, நல்லா பாடிருக்கீங்க. கர்த்தர் போல நடத்துவாராமே, ஆசீர்வதிப்பாராமே. அவருக்குள்ள ஒரு இனிமையா அந்த கர்த்தர் இப்படி எல்லாம் நம்மளை பயன்படுத்தும் பொழுது நமக்குள்ள என்ன வருது? ஐயோ நம்ம பாவம் செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது உணர்வு. அப்போ இந்த யோசேப்புக்குள்ள அந்த உணர்வு வந்துச்சு, தேவனுக்கு விரோதமாய் பாவத்தை தன்னை காத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இதுதான் காரிய சித்தி உள்ளவன். காரிய சித்தி உள்ளவனை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள், காரிய சித்தி உள்ளவனோடு கர்த்தர் இருப்பார். கர்த்தர் இருக்கிறது அநேகர் காணும்படியான செயல்களை செய்வார். அது மட்டுமல்லாமல் அவன் அழகும் சௌந்தரியம் உள்ளவனாய் இருப்பான்.
நான்காவது, தேவனுக்கு விரோதமான பாவம் தன்னைக்குள்ள வராமல், பாவம் செய்யாமல் தன்னை காத்துக் கொள்ளுவர்களாக இருப்பான். பாவமே செய்யாம பழி சுமந்து சிறைக்கு சென்ற ஒரு மனசை யாருமா யோசிக்க, தப்பே செய்யாம. அதான் சொல்றேன், எவ்வளவுதான் ஆதாயமா வந்தாலும் உனக்கு எவ்வளவு, நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சில அதிர்ஷ்டம் தேடி வரும். ஆனா அதை தேவன் விரும்ப மாட்டார். அது தேவனுக்கு பிரியமில்லாத அதிர்ஷ்டமா இருக்கும். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சில பேர் விழுந்து போவாங்க. ஆனா யோசேப்பு அந்த இடத்துல தன்னை காத்து கொண்டவனாய், அந்த தவறுக்கு தன்னை காத்து கொண்டவனாய், கட்டளையை நினைக்கிறான். பிறனுடைய மனைவி இச்சையாக இருப்பாயாக என்ற வார்த்தை நினைவு கூர்ந்தான். அது உள்ளத்துல உணர்ந்துச்சு. இன்னைக்கு அந்த பிரசங்கத்தை நான் பண்றேன்னு சொன்னா, இந்த இடத்துல நின்று கர்த்தர் என்னை புடமிட்டு உணர்த்தி உணர்வுள்ளவனாய் நிறுத்தினபடினா, என் சொந்த பந்தங்களுக்கு முன்பாக எந்த இடத்துல விழுந்து போனவனாய் நின்றேனோ அந்த இடத்துல நான் எழுந்து நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தனக்குள்ள அத்தனை பெரிய பொல்லாப்பான பாவம் வராதபடி தன்னை காத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவம் தனக்குள்ள வராமல் தன்னை காத்து கொண்டது நிமித்தமாக அவன் மேல் வீண் பழி சுமத்தப்பட்டவனாய், அவன் பழி சுமந்தவனாய் சிறைக்கு சென்றான். சிறைக்கு சென்றால் ஆண்டவர் விட்ட அஞ்சாவது காரியம், கடைசியா கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலே தயவு பெற்றான். செய்யாத பாவத்துக்காக ஜெயிலுக்கு போறான். எந்த எஜமான் வீட்டில் ஒரு பொறுப்புள்ளவனை பொறுப்பை வகித்துக் கொண்டிருந்தானோ அந்த எஜமானால செய்யாத குற்றத்துக்கு எஜமான் தண்டனை கொடுக்கிறார். எஜமான் கண்ணால பார்க்கல, சொன்ன வார்த்தையை தான் காதால கேட்கிறாரு. யோசிப்பு இதை செய்திருப்பானு யோசிக்க கூட இல்லை. மனைவி சொன்ன உடனே அவனை பிடித்து சிறையில் அடைத்தார். சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது கூட கர்த்தர் யோசேப்போடு இருந்ததால் அவன் காரிய சித்தி உள்ளவன், பொறுமையோடு போனான். அவன் தன்னுடைய தான் தப்பு செய்யலன்னு சொல்லி அவனை வாதாடல. அவன் தன்னுடைய நியாயத்தை தெரிவிக்கல. ஐயோ வழி வந்துருச்சு, பரவாயில்ல, என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் செய்யாத தப்புக்கு என்னால பழி சுமத்தப்பட்டு சிறைக்கு போறேன், பரவாயில்ல, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் என்ன நடத்துவார் சொல்லி போனேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த யோசேப்பு சிறைக்கு போறாரு. சிறையில பாருங்க, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறதுனால சிறைச்சாலையுடைய தலைவர் இருக்காங்கல்ல, அவங்க கண்கள் தயவு பாராட்டி சிறையில கூட கைதியா போற இவனை எல்லா கைதிகளுக்கும் மேலானவனா அந்த சிறைச்சாலையுடைய பொறுப்பெல்லாம் இவன் கையில ஒப்புப்படுத்துறான். இந்த சார் பிடிச்சிக்கோ, எல்லாரையும் பார்த்துக்கோ, எல்லாருக்கும் சாப்பாடு காரியங்கள் எல்லாத்தையும் அவர் கொடுக்க வேண்டியது செய்ய வேண்டியதான், நீ தான் பொறுப்பா செய்யணும். அங்கேயும் கர்த்தர் தயவு பாராட்டுகிறார். அங்கேயும் ஒரு தலைவனான ஆண்டவர் வைக்கிறார். எங்க போனாலும் அடிமையா வந்த இடத்துலயும் பொறுப்பு வகிக்கிற ஒரு தலைவனா ஒரு அதிகாரியை வைக்கிறாரு. அங்கேயும் பழி சுமத்தப்பட்டு வெளியே வரான், ஜெயில போறான், ஜெயிலுக்குள்ளேயும் ஒரு தலைவனா தான் செயல்பட வைக்கிறாரு. கடைசியா ஆண்டவர் பார்த்தாரு யோசேப்புடைய உண்மை, யோசேப்புடைய அந்த கர்த்தருக்கு பயப்படுற காரியம், கர்த்தர் யோசேப்போடு இருந்ததை அவன் உணர்ந்து தன்னை எல்லாவற்றையும் காத்து கொண்டதுனால கடைசியா அந்த எகிப்து தேசத்துக்கே அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். இதோ கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை நாம் உணர வேண்டும். நாம் காரிய சுத்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். காரிய சுத்தி உள்ளவர்களாய் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் வீட்டில் போய் தியானம் பண்ணி உணர்ந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை செய்து பொறுமையோடு ஆண்டவர் சமூகத்தில் இருந்து கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எதை செய்தாலும் வாய்க்க பண்ணார். 5வது காரியம் சொல்ற 22ஆம் வசனத்துல சிறைச்சாலைக்காரனுடைய கண்களை தயவு, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களை தயவு. 23ஆம் வசனத்துல கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததினால் அவன் எதை செய்தாலும் வாய்க்க பண்ணினார். அதுல ஒரு குறையும் காணப்படவில்லை, ஒரு விசாரிப்பும் கிடையாதான். பாருங்க, ஒரு எஜமான் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போயிடுவார் யோசேப்பு கிட்ட, தலைவன் வந்தாப்பா இதை பாத்துக்க, இதை செய்ய, திரும்பி வந்து அதை சரியா செஞ்சுக்கிறானா எந்த விசாரிப்பும் இருக்காங்க, விசாரிக்க மாட்டாங்க திரும்பி. ஏன்னா இவங்க கிட்ட கொடுத்தா அது கரெக்டா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா கேஷ்லாம் கொடுக்கும் போதெல்லாம் எண்ணி கொடுப்பாங்கல்ல, சில பேர் கொடுக்கும்போது எண்ணி எண்ணுவாங்க. சில பேருடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா நான் வாங்கி கொடுப்பேன், சார் எண்ணிங்க சார், இல்லை வேணாப்பா நான் சொல்லி கொடுப்பேன்.
இந்த கேஷ் கொடுப்பாங்க, இதை எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, சேஞ்ச் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. போயிட்டு ஒரு 5000 10,000 சேஞ்ச் கொடுப்போமா, அதை வாங்கணுன்னே அது சார் என்னைக்குங்க சார், இல்லை அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் பண்ணி போப்பா. நம்பிக்கை என்னது? நம்பிக்கை. நம்ம மேல அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதுதான் இங்க யோசேப்பு கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. அந்த பொறுப்பு குறிச்சு திரும்பி வந்து அவங்க சரியா செஞ்சுக்கிறாங்கன்னு பார்வையே இல்லையா, அவங்க விசாரிக்கவே இல்லை. ஏன்னா இவர்கிட்ட கொடுத்தா சரியா செய்வார், சரியா இருக்கும். அவரோட கர்த்தர் இருக்கிறது அவர்கள் பார்த்தார்கள். கர்த்தரோடு இருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தர் யார் கூட இருக்கிறாரோ அந்த மனுஷன் மேல எந்த குறையும் இருக்காது, குற்றமும் இருக்காது. அவனுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவன் கையில இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுதான் யோசேப்பு நிமித்தமாய் கர்த்தர் எகிப்து நாட்டுக்கே ஒரு நன்மையை உண்டாக்கினார். எகிப்து தேசத்துக்கே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை யோசேப்பு நிமித்தமா உண்டானது. அந்த யோசேப்பை எகிப்தின் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். இதோ காரிய சித்தி உள்ளவனாய் நாம் கர்த்தருக்குள்ள இருக்கும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில், ஆண்டவரே எங்களையும் காரிய சித்தி உள்ளவனாய், சிறு வயதிலிருந்தே சகோதரர்களால் பகைக்கப்பட்டவனாய், தன் சகோதரர்களால் குழியிலே போடப்பட்டவனாய், அடித்து காயப்படுத்தப்பட்டவனாய் குழியிலே போட்டு விட்டார்கள். இதோ அவனை எடுத்து இஸ்மவேலர்களிடத்திலே விட்டார்கள். இஸ்மவேலர்கள் அவனை எகிப்திலே விட்டார்கள். எத்தனை பாடுகள் யோசேப்புடைய வாழ்க்கையில, எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள். சிறு வயதிலிருந்தே அவன் கஷ்டப்பட்டான். சிறு வயதிலிருந்தே போராட்டம். எந்த 10 சகோதரர்களால் பகைக்கப்பட்டானோ அந்த 10 சகோதரர்களுக்கும் இவன் தான் படியளக்கிறான் இருந்தான். உணவில்லாமல், தானியம் இல்லாமல், பசியோடும் பஞ்சத்திலே பசியோடு வந்து நின்ற தன் சகோதரர் மேல பாசம் கொண்டவனாய் எழுப்பினான். அவன்தான் காரிய சித்தி உள்ளவன். பகைக்க மாட்டார்கள். தன் சகோதரர் செய்த தீங்குக்கு அவன் செய்ய நினைத்தது அதிகமாக இருக்கலாம். அவன் நினைத்திருந்தால் அவன் சகோதரர்களை பழிவாங்க என்ன வேணா செய்திருக்கலாம். ஏனால் இப்பொழுது அவன் அதிபதியாக இருக்கிறான். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. தன் சகோதரர்களை நேசித்தான். தன் சகோதரர்கள் தனக்கு செய்த தீங்கையெல்லாம் மறந்துட்டு 10 சகோதரர்களை அழைத்தான். தகப்பனை விசாரித்தான், இளையவனை விசாரிக்கிறான், தனக்கு அடுத்தவனை, குடும்பத்தையே தன் வசமாய் அழைத்து வந்து அவர்களை போஷித்து காப்பாற்றுகிறவனாய் இருந்தான். பஞ்சத்திலும் தன் குடும்பத்தை பிழைப்பூட்டுகிறவனாய் யோசேப்பு தான் நின்றான். எந்த யோசேப்பை தூக்கி எறிந்தார்களோ, எந்த யோசேப்பை வேண்டாம் என்று புறக்கணித்தார்களோ, எந்த யோசேப்பை கொலை செய்ய நினைத்தார்களோ அந்த யோசேப்பை கொண்டுதான் ஆண்டவர் அந்த குடும்பத்தை, அந்த வம்சத்தையே பிழைக்க வைத்தார். நீங்களும் நானும் காரிய சித்தி உள்ளவர்களாகும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்க, அவர் நம்மோடு கூட இருக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நாங்கள் இந்த நாட்களில் தூக்கி எறிந்துட்டு ஆண்டவருக்கு நாம மகிமைப்படணும். என்னால ஆண்டவர் நாம தூசிக்கப்படக்கூடாதுப்பா. கர்த்தர் வழி நடத்துங்க. ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஒப்பு கொடுக்கிற ராஜா. மேக ஸ்தம்பமாய் இறங்கி நீரே, அக்கினி ஸ்தம்பமாய் இறங்கி நீரே, மேக ஸ்தம்பமாய் இறங்கி நீரே, அக்கினி ஸ்தம்பமாய் இறங்கி நீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. மேக ஸ்தம்பமாய் இறங்கி நீரே, அக்கினி ஸ்தம்பமாய் இறங்கி நீரே, மேக ஸ்தம்பமாய் இறங்கி நீரே, அக்கினி ஸ்தம்பமாய் இறங்கி நீரே. அக்கினியின் நடுவில் இறங்கி நீரே, தந்தீரையா. அக்கினியின் நடுவில் இறங்கி நீரே, சிங்கத்தின் கூட்டத்தில் தந்தீரையா. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே. யோசேப்போடு கூட
இருந்தீரையா, எல்லாவற்றையும் யோசிப்போடு கூட இருந்தீரையா, எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தீரையா. ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் கரங்களை தட்டி தேவனை வழிபடுத்த ஆண்டவரே, மொத்தமாக எங்களை நடத்துவதற்காக நன்றி. இந்த பரிசுத்த ஓய்வு நாள், இந்த மன மகிழ்ச்சி நாளில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாடி துதிக்க வைத்தீரே, ஆராதிக்க வைத்தீரே. நன்றி அப்பா. வார்த்தையை தியானிக்க வைத்தீர், காரிய சித்தி உள்ளவனை வேதத்திலே எங்களுக்கு காண்பித்தீர். நாங்களும் காரிய சித்தி உள்ளவர்களாகும்படி கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி செல்கிறார்கள். யோசேப்போடு கர்த்தர் இருந்தது போல எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட இந்த வேதத்தில் நாம் பார்த்த இந்த யோசேப்போடு, இந்த ஜோசப்போடு கர்த்தர் இருந்தது போல இந்த மாநிலத்தை ஆள வந்திருக்கிற ஜோசப்போடு கூட கர்த்தர் இருந்து அவரையும் கர்த்தர் ஞானத்தினால் வழிநடத்தி நல்ல ஒரு ஆட்சி உருவாக்க மாட்டவர் வழி நடத்துங்க. எங்கள் மாநிலம் சமாதானத்தால் நிறைந்திருக்க, எல்லா திருப்தியிலும் ஆண்டவரே எல்லாருக்கும் திருப்தி அடைந்திருக்க, கிறிஸ்தவர்கள் அந்த எல்லா மதத்தவர்களும் ஒரு மனதோடு சமாதானமாக இருக்க, இந்த ஆட்சி ஆளுகிற அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார்கள். வழி நடத்துங்க. இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு சிறு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், புருஷர்மார்கள், ஸ்திரீகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதி வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவது வழி நடத்தும். இந்த மாலை இருக்கிற கைப்பிரதி ஊழியத்தில் கர்த்தரை கூட வந்து எங்களை வழி நடத்தி செல்லுங்க. ஆசீர்வதி. கேட்டதை கேட்க மறந்து யாவை பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு, விசேஷமாய் நம்முடைய ஊழியத்தோடு அவர் வருகை மட்டும் இருந்து காப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஒரு வாழ்த்து கடந்து செல்லுங்க. ஒரு வாழ்த்துங்க.